Hi friends, welcome to IK Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB Group D எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணிருங்க. அது என்ன அப்படின்னா OBC சர்டிபிகேட். ஓகே, OBC சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாங்கி வச்சிருங்க. ஏன்னா ஜனவரி 23ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடைசி நேரத்துல நீங்க இந்த OBC சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்றப்ப அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ OBC சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் RRB SSC சரிங்களா. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாமே இந்த சர்டிபிகேட் தான் யூஸ் ஆகும். குறிப்பா பிசி எம்பிசி, நம்ம எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிசி எம்பிசி கேட்டகரியில இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே ஓபிசி சர்டிபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேணும். இருந்தாதான் நீங்க அந்த கேட்டகரியில வருவீங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்களுமே அன்ரிசர்வ் யூஆர் கேட்டகரியில தான் இருப்பீங்க. அப்ப யூஆர் கூட நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வராது. ஆஸ் வெல் அஸ் கட் ஆஃப் எந்த வித இதுவுமே இருக்காது. நீங்க யூஆர் கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். காம்படிஷன் ஹெவியா இருக்கும் சரிங்களா. சோ ஓபிசி ரிலாக்சேஷன் நமக்கு இருக்கிறப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஓபிசி சர்டிபிகேட் மஸ்ட். உங்க கையில ஓபிசி சர்டிபிகேட் இருக்கணும். ஏன்னா அப்ளை பண்றப்ப அந்த ஓபிசி சர்டிபிகேட் நம்பர் தான் கேட்கும் சரிங்களா. அது கொடுக்கணும்னா கையில இருக்கணும். ஏன் இப்பயே நான் சொல்றேன்னா ஓபிசி சர்டிபிகேட் வேணும்னா கையில இன்கம் சர்டிபிகேட் இருக்கணும். இந்த இன்கம் சர்டிபிகேட் ஓபிசி சர்டிபிகேட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அப்டேட் பண்ணணும். புரியுதுங்களா? வருஷம் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இப்ப வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன மாசத்துல இருக்கும், ஜனவரி மாசத்துல இருக்கும். நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது மார்ச் 31 வரைக்கும் தான் வேலிட். அப்ப திரும்ப ஏப்ரல் தான் நீங்க வாங்கணும். நீங்க ஏற்கனவே சார் நான் ஒரே அடியாவே அப்ளை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப அப்ளை பண்றது நம்ம கையில இருக்கணும்ல. ஓகேவா? அதனால இப்போ ஒரு வாட்டி அப்ளை பண்ணிருங்க. மார்ச் 31 வரைக்கும் தான் இது எலிஜிபிள், இதோட வேலிடிட்டி. திரும்ப ஏப்ரல் 1 வந்துச்சுன்னா நீங்க திரும்ப அப்ளை பண்ணணும். திரும்ப அது எப்போ வரைக்கும் எலிஜிபிள்னா 2026 மார்ச் 31 வரைக்கும் அது வேலிடா இருக்கும். சோ வருஷம் இதை நீங்க அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்ப இன்கம் சர்டிபிகேட் இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். ஓகே, அது வரவே ஒரு வாரம் ஆகும். ஃபாஸ்டா வந்தாலே திரும்ப அதை வச்சு ஓபிசி அப்ளை பண்ணணும். திரும்ப அது வர்றதுக்கும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரம் 15 நாள் சாலிடா எடுத்துக்கும் இந்த சர்டிபிகேட் வர்றதுக்கு. 23 டேஸ் ஸ்டார்ட் ஆகுது. விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணிருங்க ஓபிசி. ஓகே, சோ இந்த RRB குரூப் டிக்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் குரூப் டி NTPC கம்பைன்டு தான். ஓகேவா? ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுல மொத்தமா நம்ம 20 டெஸ்ட் தரோம். எல்லாமே ஃபுல் டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். ஓகேவா? இதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் 999. இப்ப நியூ இயர் ஆஃபரா 699 போட்டிருக்கோம். இந்த ஆஃபர் ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 3000. இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஜஸ்ட் 2500 தான். ஓகேவா? 10ஆம் தேதி வரைக்கும் இது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸா வந்துடும். டெஸ்ட் எல்லாமே PDF வந்துடும். ஓகே, சோ 11ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பழைய ஃபீஸ்க்கு போயிடும். அதனால ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எங்க ட்ரிச்சில இருக்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு ரயில்வேக்கு. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க டீடைல் எடுக்கலாம். 7708 கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் விட்டுறாதீங்க, தயவு செய்து அப்ளை பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றப்ப ஓபிசி கையில இல்லைன்னா அப்ப நம்ம யூஆர் வச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு எந்த வித சலுகையும் கிடைக்காது. ஓகே, சோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. இது எங்க போய் அப்ளை பண்றதுன்னா இசேவை மையத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இசேவை நீங்களே கூட பண்ணலாம். ஆனா அதுக்கு இசேவை அந்த வெப்சைட் வந்து நம்ம சிஸ்டம்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ளை பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சா நீங்க ஓனா பண்ணுங்க, இல்லைன்னா இசேவை மையத்துக்கு போயே பண்ணிருங்க. அதான் பெட்டரா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும், அது வரணும். திரும்ப அதை வச்சு தான் நீங்க ஓபிசி பண்ற மாதிரி இருக்கும். 15 நாள் டைம் எடுத்துக்கும் குறைஞ்சபட்சம். நான் சொல்றேன் அதிகபட்சம் 1 மாசம் கூட ஆயிருக்கு. அதனால டக்குன்னு அப்ளை பண்ணிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.